ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ். எந்தெந்த அனலிட்டிக்ஸ்லாம் வச்சு எப்படி எப்படிலாம் ஒரு டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டேட்டாவ எடுத்துக்கிறீங்க. ஒரு கம்பெனியோட பாஸ்ட் டேட்டாஸ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது நடந்திருக்கு. லைக் வந்து ஒரு கம்பெனி ஒரு ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு, இல்ல லாஸ்ல போயிட்டுருக்குன்னா, என்ன நடந்திருக்கு அண்ட் வந்து எப்ப நடந்திருக்கு? அப்படின்றத நம்ம கம்பெனியோட பாஸ்ட் டேட்டாவ எடுத்து பார்க்கலாம். அதாவது என்ன நடந்திருக்கு? எப்படி நடந்திருக்கு? அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சுச்சு அப்படின்னா, அத தான் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் சொல்லுவோம். இந்த டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனில வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு லாஸ் வந்துருச்சு. கொஞ்ச நாளா லாஸ்ல போயிட்டு இருக்குன்னா, என்ன நடந்துச்சு? அது வந்து எப்போ நடந்துச்சு இந்த லாஸு? எப்பத்துலருந்து இந்த லாஸ் ஸ்டார்ட் ஆச்சு? அண்ட் தென் வந்து எப்போ என்ன நடந்து இந்த லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்றது தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டயக்னாஸ்டிக் அனலிட்டிக்ஸ். டயக்னாஸ்டிக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து ஏன் வந்து நடந்துச்சு? அண்ட் வந்து எப்படி வந்து அந்த லாஸ் நடந்துச்சு? அப்படின்றதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம டயக்னாஸ்டிக் அனலிட்டிக்ஸ் சொல்லுவோம். அதாவது வந்து ஏன் வந்து ஒரு லாஸ் வந்துச்சு ஒரு கம்பெனிக்கு? அண்ட் தென் வந்து எப்படி வந்து அந்த லாஸ் வந்துச்சு அவங்களுக்கு? அப்படின்றது. மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கம்மியா வருது. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களால அதிகமா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ அதனால கம்பெனி லாஸ்ல போலாம். ஏன் நடந்துச்சு? ப்ராஃபிட் இல்ல. அதாவது ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்றதுனால கம்பெனி வந்து லாஸ்ல போகுது. இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்க யாரோ ஒரு எம்ப்ளாயி இல்ல, அவங்க யாராவது ரிசைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அன்ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கூட லாஸ் வரும். ஸோ வந்து ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இந்த லாஸஸ் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்குது. பாஸ் டேட்டால இருந்து அனலைஸ் பண்ணி அப்படின்னா, அந்த அனலிட்டிக்ஸ் பேர் வந்து டயக்னாஸ்டிக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமா டேட்டால இருக்க பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டீப்பர் அனலைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி, ஏன் வந்து நடந்துச்சு? எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துச்சு? அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? டேட்டா வந்து என்ன இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஸோ ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அப்படிங்கிற ஃபுல் ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்ப நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? எப்படி வந்து இந்த லாஸோ, ப்ராஃபிட்டோ நடந்துச்சு? அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அப்படின்றத நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். அந்த பிரெடிக்ட் பண்றதுக்கு பேரு தான் பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, பாஸ்ட் டேட்டாவ வச்சு கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம பிரெடிக்ட் பண்ணுவோம். அததான் வந்து பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கம்பெனியோட பாஸ்ட் டேட்டாவ வச்சு ஸோ வந்து இனிமேல் வந்து கம்பெனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல எந்த மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்? ப்ராஃபிட் குடுக்குமா? லாஸ் குடுக்குமா? அந்த மாரி ஃபியூச்சர்ல வந்து கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? அப்படின்றத நம்ம வந்து இந்த பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு, ஒரு கம்பெனில என்ன நடந்திருக்கு? ஏன் நடந்திருக்கு? என்ன ரீசன்னால ஒரு லாஸ் வந்துச்சுன்னா, என்ன நடந்திருக்கு? லாஸ் வந்திருக்கு. ஸோ எதனால வந்து அந்த லாஸ் வந்திருக்கு? எப்போ வந்து அந்த லாஸ் வந்திருக்கு? அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு, பிரெடிக்டிவ் அனலைசிஸ் வந்து இதே லெவல்ல கம்பெனி போச்சுன்னா, ஃபியூச்சர்ல வந்து அந்த கம்பெனி எப்படி இருக்கும்? அப்படின்றது எல்லாமே தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா இந்த இடத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளிய வர முடியும்? எப்படி வந்து ப்ராஃபிட்க்கு சேஞ்ச் ஆயி வர முடியும்? அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியா குடுக்கறதுக்கு பேரு தான் பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் சொல்லுவோம். இந்த பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுப்பாங்க. லைக் வந்து இந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்க இந்த லாஸ நம்ம ரெக்கவர் பண்ணி நீங்க குரோத்க்கு வர முடியும். அதாவது ப்ராப்ளம் எந்த இடத்துல அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாலே அதுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண என்ன அனலைசிஸும் வச்சு என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம தெளிவா கண்டுபிடிச்சுருவோம். அண்ட் தென் வந்து இந்த அனலைசிஸ்ல வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இனிமேல் என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? என்ன பண்ணுனா குரோத்க்கு போ முடியும்? இல்ல இதுக்கு மேல வந்து எந்த ப்ராப்ளம்ஸ் வராம ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணி குரோத்ல இருக்க முடியும். அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அனலைசிஸ்ல இருந்து குடுப்பாங்க. ஸோ அததான் வந்து பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ். தேங்க் யூ எவரிஒன்.